பொண்ணுமே தான் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த ரொம்பவே சந்தோஷமா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றா. 9 மாசத்துக்கு அப்புறமா குழந்தையும் பிறந்துருது. ஆனா இவளே அந்த குழந்தைய தனியா பாத்துட்டு இருக்கா. நைட் ஆனா குழந்தை அழ ஆரம்பிச்சிடுது. ஹஸ்பண்டோ தூங்கிட்டு இருக்காரு. இவளே இந்த குழந்தைய பாத்துக்கிறது, பால் கொடுக்கறதுன்னு இவளுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. மாமியாருமே குழந்தை தன்னோட பையன் மாதிரி இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. மருமக எப்படி இருக்கான்னு கூட கேட்க மாட்டாங்க. இவங்க 2 பேருமே மியூசிக் டீச்சரா தான் வேலை பார்த்திருப்பாங்க. இதுக்கப்புறம் குழந்தைய பாத்துக்கணும்ன்றதால இனிமேல் என்னால வேலை செய்ய முடியாதுன்னு ஃபீல் பண்றா. அன்னைக்கு அவருமே ஆபீஸ்க்கு போயிட்டு இருப்பாரு. தனியா குழந்தைய பாத்துக்க முடியாது. இவ்வளவு டென்ஷன்ல குழந்தைய பெட்ல போட போறா. ஆபீஸ்ல இருந்து வந்த ஹஸ்பண்ட பதறி போய் உனக்கு என்னதான் ஆச்சுன்னு கேக்குறாரு. இவளுமே எனக்கு சுத்தமா ரெஸ்டே இல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறா. ஹஸ்பண்டையும் லீவ் போட்டுட்டு கூடவே இருந்து பாத்துக்க சொல்லியிருப்பா. ஆனா அவரை நிறைய லீவ் எடுத்ததால ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்காரு. இந்த பொண்ணுமே அடுத்த நாள் காலையில எழுந்து பார்த்தா ஹஸ்பண்டையும் குழந்தைய காணும். கீழே போய் பார்த்தா ஹஸ்பண்ட் இவளுக்காக சமைச்சு வச்சிருக்காரு. குழந்தையவும் கார்டன்ல தூங்க வச்சிட்டு இருக்காரு. இப்ப இவளுக்குமே கில்ட்டியா இருக்கு. குழந்தைய கொடுத்துட்டு வேலைக்கு போன்னு சொல்றா. ஹஸ்பண்டோ நான் லீவ் போட்டுட்டேன், உங்க 2 பேரும் பாத்துக்கிறது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றாரு. பசங்களை எல்லாம் வீட்டுக்கே வர வச்சு மியூசிக் சொல்லி கொடுக்குறாரு. இப்போ இந்த பொண்ணையும் வந்து மியூசிக் சொல்லி கொடுன்னு சொல்லி ஹஸ்பண்ட் என்கரேஜ் பண்றாரு. பசங்களுக்கு மியூசிக் சொல்லி கொடுக்கறதுனால இவளோட மைண்டுமே இப்போ ரிலாக்ஸ் ஆகி ஹாப்பியா இருக்கா. இந்த பொண்ணோட பர்த்டே அன்னைக்கு பசங்க எல்லாருமே கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த பொண்ணுமே போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனால தான் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருப்பா. இப்போ குழந்தை அழறதால ஹஸ்பண்ட் தூக்க போறாரு. ஆனா அந்த பொண்ணு நானே பாத்துக்கிறேன், நீ இப்போ குழந்தைய தூக்குறா. குழந்தை அழுதாலே எப்பவுமே ஸ்ட்ரெஸ் ஆகிற இந்த பொண்ணுமே இப்போ ரிலாக்ஸா பாப்பாவை சமாதானப்படுத்துறா. இப்போ எல்லாருமே சேர்ந்து இந்த பொண்ணோட பர்த்டேக்கு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றாங்க. பிறந்த குழந்தைய மட்டும் இல்ல, அம்மாவையும் கேர் எடுத்து பாத்துக்கணும்ன்றதை இந்த ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கிட்டாரு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.